போயிருந்தேன் நீ என் மனைவியாக வேண்டும் என்று. ஆண்டு பல காத்திருக்க வேண்டும் என்று அவன் சொன்னான். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஆதி. உங்களை எதுக்காக கூப்பிட்டணும், ஒரு முக்கியமான விஷயமா தான் கூப்பிட்டேன். நான் கால் பண்ணி சொன்ன மாதிரி தான், இது ரொம்ப சீரியஸான கேஸு, அதனால நீங்கள் தான் பார்க்கணும் சரிங்களா. ஃபைல் உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்றேன். ஆனால் எனக்கு இந்த பொண்ணை இன்னும் ஒரு 24 ஹவர்ஸுக்குள்ளே நீங்கள் கண்டுபிடிச்சி தரணும், ஓகேங்களா சார்? பர்சனல் இஷ்யூ கொஞ்சம் இருக்குது, அதை நான் முடிச்சுட்டு நான் கம்பல்சரி உங்கள் 24 ஹவர்ஸில் நான் இந்த அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறது என் பொறுப்பு, சரிங்களா? நான் நேத்தியே உங்களை வர சொன்னேன். நேற்று எங்கே போனீங்கன்னு தெரியல. நேற்று வந்தால் நீங்கள் இன்றைக்கி எனக்கு ஒப்படைக்கிற மாதிரி இருந்திருக்கும். சரி, ஏதோ எக்ஸ்கியூஸ் கேட்டதுனால விட்டுட்டேன். என்ன பிரச்சனை எனக்கு தெரியாது. உங்கள் பர்சனல் விஷயத்தில் நான் தள்ள போடக்கூடாது தான், இருந்தாலும் வேறு வழி கிடையாது, சரிங்களா? நீங்கள் என்ன பர்சனலாக இருந்தாலும் சரி, எனக்கு இந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி 24 ஹவர்ஸில் சொல்லணும். அந்த பொண்ணு காணாம போய் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது, சரியா? 2 வருஷத்தில் குழந்தையோட காணாம போயிருக்காங்க, கை குழந்தையோட காணாம போயிருக்காங்க. அதுலேருந்து ஆளை அவங்க கண்டே பிடிக்க முடியலன்னு சொல்லி அவங்க அம்மா கேஸ் கொடுத்துருக்காங்க. 2 வருஷத்துக்கு முடியாது நம்மளுக்கு கம்ப்ளைண்ட்டாக வந்தது தான். ஆனால் நம்ம யாரையும் சிவியராக எடுத்துக்கல. இப்போ ரொம்ப ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி தரேன் சார். அந்த பொண்ணோட வயசு, அந்த பொண்ணோட பேர், அந்த பொண்ணு என்ன கலரில் இருப்பாங்க, காணாம போகும்போது என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, அடுத்தது கை குழந்தை என்ன குழந்தை என்ன ஊரில் காணாம போயிருக்காங்க, அவங்க எப்படி கம்ப்ளைண்ட் இங்கே ஃபைல் பண்ணாங்கிற வரைக்கும் எனக்கு தெரியணும். தெரிஞ்சால் தான் நான் கேஸ் மூவ் பண்ண முடியும். அந்த பொண்ணு பேர் சஸ்திகா, ஓகேவா? ஓகே சார். என்ன பேர் சொன்னீங்க? பொண்ணு பேர் சஸ்திகா. சஸ்திகாவா? இது தினேஷ் அண்ணோட ஒய்ஃப் நேம்ல. சரி, அவங்களுக்கு குழந்தை பிறந்தது அப்ராடில் பிறந்தது, சரிங்களா? ஆனால் இந்தியா வந்துட்டாங்க. அந்த பொண்ணை இந்தியா கூப்பிட்டு வந்துட்டாங்க. இந்தியாவில் இருந்ததுனால அந்த பொண்ணு கொஞ்ச நாளுக்கு அந்த பொண்ணுக்கு சுயநினைவே இல்லாமல் வச்சுருந்துருக்காங்க. சுயநினைவு வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு தான் குழந்தை இதுதான் தெரிஞ்சு அந்த பொண்ணை தூக்கிட்டு எங்கே வந்தாங்கன்னு தெரியல. ஆனால் இந்தியாவில் தான் ஏதோ ஒரு ஏரியாவில் இருக்காங்க. எந்த ஏரியாவில் இருக்காங்கன்னு சத்தியமாக தெரியல. ஆனால் நீங்கள் 24 ஹவர்ஸில் கண்டுபிடிச்சி தரணும். அப்படி இல்லைன்னா மேலே இடத்துலேருந்து வர ப்ரெஷர் நம்மளால் தாங்க முடியாது. ரொம்ப ஹெவியாக டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நான் சரி மிஸ்ஸிங் கேஸ் தானே எப்படியும் பிடிச்சலான்னு பார்த்தா அந்த பொண்ணை வச்சே பெரிய பிரச்சனையாக இருக்கும் போல். அந்த பொண்ணுக்கு இல்லை, அந்த பொண்ணு பேர் உள்ள சொத்து அவங்க அம்மாவுக்கு தேவை. அதுக்காக இந்த கேஸை மூவ் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. உங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களை நான் ஃபோட்டோ மற்ற டீட்டெயிலாம் நான் பண்ண தரேன், சரிங்களா? 24 ஹவர்ஸில் எனக்கு கம்பல்சரி கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க. சரிங்க சார், நீங்கள் முதல்ல டீட்டெயில் மட்டும் கொடுங்க. நான் மற்ற 24 ஹவர்ஸ் தான் டைம் இருக்குல்ல, கண்டிப்பாக நான் கண்டுபிடிச்சி தரேன். ஆனால் இந்தியாவில் தான் இருக்காங்க. எந்த இடத்துல இருக்காங்கன்னு தெரியல, இந்தியாவில் தான் இருக்காங்க. இந்தியானா இந்த ஏரியா தான், நம்ம ஏரியாவில் தான் இருக்காங்க. இந்த சுற்று வட்டாரத்தில் எந்த இடத்துல இருக்காங்கன்னு தான் தெரியல. நான் ஒவ்வொரு டைம் நான் சேஸ் பண்ணி அவங்க மூவ் பண்ணி நான் போகும்போது அவங்க டக்குனு எஸ் ஆகிடுறாங்க. இப்படி தான் நான் வரது எல்லாம் தெரியுதுன்னு தெரியல, எஸ் ஆகிடுறாங்க. நீங்கள் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நார்மலாக போய் அவங்க கண்டுபிடிக்கணும். சரிங்க சார், கண்டிப்பாக. உங்களுக்கு ஏன் இவ்வளோ நாள் மப்பிலே நான் அலைய விட்டேன்னா இந்த ஒரு காரணம் தான். உங்களுக்கு ஒரு வேளை பார்த்துருந்தா உங்கள் போலீஸ் அந்த பொண்ணுக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. அதனால தான், சரியா? அதனால் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போக வேண்டாம், மப்பிலே போங்க, சரியா? ஓகே சார், கண்டிப்பாக அவங்கள கண்டுபிடிக்க வேண்டியது என் பொறுப்பு. அவங்கள கண்டுபிடிக்கிறது மட்டும் என் வேலை இல்லை, அவங்கள என் அண்ணனோட சேர்த்து வைக்கணும். செத்து பொழைச்சிட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஐயோ, இவங்களை ஏன் அப்படி செத்து போயிட்டு சொல்லுவாங்க? எப்படி மண்டே பிச்சுட்டு வருது. ஓகே, நீங்கள் அடுத்த விஷயத்த நீங்கள் பாருங்க. என்ன, சரியா? கிளம்புங்க. ஓகே சார், தேங்க்யூ. டீட்டெயில் மட்டும் கொஞ்சம் தரீங்களா? 4-5 மினிட்ஸ். அதில் அந்த பொண்ணு கடைசியாக காணாம போகும்போது என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, அந்த குழந்தை என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, அந்த குழந்தை எத்தனை மாதத்துக்கு குழந்தையோட கையில் தூக்கிட்டு வெளில வந்தாங்க, எந்த ஏர்போர்ட்லேருந்து எந்த ஏர்போர்ட் வரைக்கும் இறங்கியிருக்காங்க, ஏர்போர்ட்லேருந்து எந்த டாக்ஸி பிடிச்சிருக்காங்க, எந்த டாக்ஸிலேருந்து எந்த ஊருக்கு வந்திருக்காங்கிற டீட்டெயில் வரைக்கும் அது தெளிவாக இருக்குது. அதுக்கப்புறம் எந்த வீட்டில் இருந்தாங்க போனாங்கன்னு அதுதான் சரியாக தெரியல. ஆனால் அந்த ஸ்ட்ரீட்டில் தான் இருக்காங்க, வேறு எங்கேயும் போகல, அதில் தான் இருக்காங்க. அதில் தான் எந்த இடத்துல இருக்காங்கன்னு தெரியல. நாங்களும் ஒரு 3 மாதமாக தேடிட்டு தான் இருக்கோம், கையில் கிடைக்கல. அதில் அதுவும் இல்லாமல் அந்த போர்டே ஃபோட்டோ வருது, சரியா? நீங்கள் எனக்கு கொஞ்சம் சீக்கிரம்
எனக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க. கண்டிப்பாக சார். இந்த பொண்ணை இன்னும் ஒரு 24 ஹவர்ஸில் தேடி கண்டுபிடிச்சி உங்கள்கிட்ட நான் ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. அதுக்கு முன்னாடி எனக்கு சின்ன வேலை இருக்குண்ணா, அந்த வேலையை நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக செய்கிறேன். ஓகே சார், கீப் இட் அப். உங்களை தான் ஃபோன்ஸாக நம்பியிருக்கேன், சரிங்களா? நீங்கள் போய் உங்கள் வேலையை பார்க்கலாம். ஓகே சார், தேங்க்யூ, நான் வரேன். ஓகே அது, கீப் இட் அப். ஓ, எவ்வளோ நாளியாகுது. ஆனால் சீக்கிரம் வாங்கண்ணே, எனக்கு டைம் வேறு இல்லை. அடுத்து ஒரு வேலைக்கு போகணும். கௌசி, என்னடி வேலை பார்த்து வச்சிருக்க? நேற்றுலேருந்து ஒன்று தேடிட்டு தாண்டி இருக்கு. இப்போ தாண்டி நீ எங்கே இருக்குன்னு தெரிஞ்சது. ஒன்று கைவிடவே இன்னும் முடியலடி. அதே வரண்டி, இன்னைக்கு எதுவும் மனசு பதறதுடி. என்ன செய்ய போறது தெரியல. உனக்கு எதுவும் ஆபத்தா? உனக்கு இது பிரச்சனையா? பிரச்சனை என் ஃபோன் நம்பர் தான் தெரியுமாடி. கால் பண்ணி அது எனக்கு காப்பாற்றுங்கன்னு சொன்னாலும் சரி, அது எனக்கு பிரச்சனைன்னு சொன்னாலும் சரி, நான் உன்னை வந்து காப்பாற்றிடுவேன்டி. எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குடி. அதுக்குள்ளே எங்கள் அண்ணனை பார்த்துட்டு வந்துடுறேன். என்னது இது, 2 பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைடா, இவன் முதல்ல கடைக்கு போனான். கடைக்கு போயிட்டு நான் ஒரு ட்ரெஸ் செலெக்ஷன் பண்ணேன், இவருக்கு ட்ரெஸ் செலெக்ஷன் பண்ணான். நான் எடுத்த ட்ரெஸ் அவனுக்கு பிடிக்கல, அவன் எடுத்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கல. 2 பேருக்கும் பொதுவாக ஒரு குட்டி பாப்பா ஒன்று அங்கே வந்துட்டு நாங்கள் ஒரு 3 ட்ரெஸ் எடுத்து போட்டிருந்தோம். 3 ட்ரெஸ்ஸில் வந்து இவன் எடுத்தது ஒன்று, நான் எடுத்தது ஒன்று, அந்த பொதுவாக ஒன்று இந்த ட்ரெஸ் ஒன்று எடுத்து போட்டிருக்கோமே, அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டோம். எடுத்து போட்டில் அந்த குட்டி பாப்பா இதுதான் பிடிச்சிருக்கு, இதை நான் போட்டுக்கிறேன் அங்கிள்னு சொல்லிச்சு. இவனுக்கு உடனே டென்ஷன் ஆகி, ஐயோ பாப்பா அதை நீ போடக்கூடாதுடா, அங்கிளுக்காக வாங்கினதுடா, எனக்கு தாண்டா வேணும்னு சொல்லி இவன் எடுத்துக்கிட்டான். அவன் எடுத்ததை பார்த்துட்டு எனக்கு ஆக வந்துச்சு, அதை எடுத்துக்கிட்டேன். அவன் தான் 2 பேரும் ஒரே மாதிரி சொல்லி வச்ச மாதிரி போட்டுருணும். நேற்று எடுத்தா நீ போட்டோம். மானகட்ட வேலை. சிசி கர்மம், எரும மட்டும் வேலை. எதுக்கிட்ட போய் நான் துப்புனேன்? வேலை, நல்ல வேலை. கடைசியாக நின்றதுனால நம்ம மேலே படல, அவன் அண்ணன் மேலே பட்டுக்குச்சு. நீங்கள் போனது ஒரு கடை, அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு குட்டி பாப்பா. அந்த குட்டி பாப்பாவில் எப்படியுமே நீங்கள் 2 பேரும் இத்துமான ட்ரெஸ் தான் எடுத்திருப்பீங்க. ஏதோ அந்த பாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். நான் தப்பு சொல்ல, நல்லா தான் இருக்குது. அதுவும் ஒரே ஸ்டைலில் வந்து நிற்கிறீங்களே, அதான் வெறுப்பாயிடுச்சு. சரி, நான் ஒரு முக்கியமான விஷயமா தான் வந்தேன். அதை சொல்லிட்டு போகலான்னு தானே வந்தேன். ஏண்டா அப்படின்னு தலைப்புற விஷயம்? உனக்கு தலைப்புற விஷயம்னா எங்களுக்கு தலையில் ஆப்பு வைக்கிற விஷயம், அப்படிதானே? ஆட மூளை கெட்ட முட்டைக்கோசு. என்னங்கடா அது தினசா பேர் வைக்கிறீங்க? மூளை கிட்ட முட்டை போசா அப்படின்னு எவன்டா அவன் கண்டுபிடிச்சவன்? சரி சரி, நீ யோசிச்சதெல்லாம் போதும். நீ அப்புறமே இதெல்லாம் யோசிச்சிக்க. எனக்கு ஒரு முக்கியமான விஷயம், அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். அண்ணா, ஆனால் வந்து இது வந்து தினேஷுக்கு மட்டும் தெரியக்கூடாது. அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். தினேஷ் தெரியாமல் பார்த்துக்கணுமா? அவன் சம்மந்தப்பட்ட விஷயமாடா? ஆமாண்ணா, இது அவர் சம்மந்தப்பட்ட விஷயம்தான். அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரி சொல்லு. உங்கள்கிட்ட நான் ஒரு ஃபைல் ஒன்று கொடுப்பேன். அந்த ஃபைலில் உள்ள ஃபோட்டோ, அந்த பேர் எல்லாத்தையும் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். என்ன? சரிடா, கொடு. வளர்ந்து பேசிகிட்டு இருக்காத, கொடு. அந்த ஃபைலை மட்டும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பாருங்க, அதில் உனக்கு அப்புறமா எல்லாமே தெரியும். ஏன்டா ஏதாவது தீவிரவாதி கேஸ் ஏதாவது பிடிச்சிட்டு வந்துட்டியோ? அது ஒன்னால சமாளிக்க முடியல, எங்கள்கிட்ட கொடுக்குறியோ? ஐயா சாமி, அதெல்லாம் இல்லை. தயவு செஞ்சு ஓப்பன் பண்ணி பாருங்க, எனக்கு அதோட பெரிய வேலை ஒன்று இருக்கு. ஏன்டா அவசரமா வருதா? ஒன்னெல்லாம் சீரியஸான கேஸ் கூப்பிட்ட பத்தியா? டேய், எனக்கு குழப்பாதீங்கடா. தயவு செஞ்சு இதை ஓப்பன் பண்ணி பாருங்கடா. இல்லை 2 பேரும் விரட்டி விழுப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆத்தி, என்ன பயப்புள்ள உடனே இவ்வளோ சீரியஸ் ஆயிட்டான்? அப்போ முக்கியமான கேஸ் தான் போல. சரி, அவனால முடியல, அதனால தான் நம்மளை தேடி வந்திருக்கான். நம்மளை விட்டு அவனுக்கு வேற யார் இருக்கா பார்ப்போம். அதுக்குள்ளேயே ஃபோட்டோ இருக்கு, அதை அப்படியே தூக்கி அபிட்டு கொடுத்துருந்தேன். இது எப்படா சாத்தியம்? என்னடா சொல்ற நீ? என்னடா சொல்லிட்டு இருக்கு? எப்படி சாத்தியமாக முடியும்? உண்மையாவா?
ஆமாண்ணே, இதுதான் இந்த கேஸ் ஃபைல் தான் இப்போ என் கையில் வந்திருக்குது. நான் இது எப்படியாவது எனக்கு 24 ஹவர்ஸில் நான் கண்டுபிடிச்சி தரணும். ஆனால் அவங்க இந்த ஏரியாவில் தான் இருக்காங்க, வேறு எங்கேயும் போகல. ஆனால் ஒரு 3 மாதமாகவே டிபார்ட்மெண்ட்டுக்கு தண்ணி காமிச்சிட்டு தான் இருந்திருக்காங்க. இவங்களை கண்டுபிடிக்க முடியாமல் நிறையா பேர் தள்ளாடிட்டு இருக்காங்க. என்னை இவ்வளோ நாள் மப்டியை போட்ட மெயின் காரணமே இதுதான் சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, நான் எப்படியா இருந்தாலும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி எனக்கு கௌசியை காப்பாற்ற வேண்டிய வேலை ஒன்று இருக்குது. நான் அதை முடிச்சுட்டு நான் இதை தேடி வந்துடுறேன். நீங்கள் தினேஷன் என்கிட்ட சொல்ல வேணாம், அபி நீங்கள் தினேஷ்ட சொல்ல வேண்டாம், சரியா? நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்கன்னா ஈவினிங் ஒரு 6 o'clock நான் சொல்கிற இடத்துக்கு வந்துடுங்க. வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம உள்ளே போய் செக் பண்ணிவிட்டு நம்ம ஆள் எங்கேன்னு தூக்கிட்டு வந்துடலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் தினேஷனை கூட சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு, சரியா? அதுலேயே டீட்டெயில் எல்லாம் அதுலேயே போட்டிருக்கு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு கொலை பண்ணிட்டதாகவும் அதில் கேஸ் இருக்குது. அதனாலே அவங்க அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்காங்க அப்படின்னா என்ன விஷயம் தெரியல. ஆனால் கொலை கேஸ் தானே அவங்களோட வேலை இருக்குது. என்னது கொலை கேஸா? டேய், அவள் அப்பேற்பட்ட ஆள் இல்லடா, சாஃப்டான பொண்ணுடா. ஆமாண்டா, அவன் சொல்கிற மாதிரி சாஃப்டான பொண்ணு தான். அதன்னு ஒரு வார்த்தை பேசினாலும் அழுதுருவான். அவன் எப்படி கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்கு. என்னடா நீனு பேசிகிட்டு இருக்க? அவங்க கூட இருந்தது நீங்கள் தான், சரிங்களா? அதனால அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியுது. டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு ஒரு கொலைக்கார பொண்ணு, அவ்வளோதான். கொலை பண்ணிட்டு தப்பிச்சிட்டதாக தான் சொல்லிகிட்டு இருக்காங்க, சரியா? அதனால என்ன ரீசன்னு எனக்கு சரியாக தெரியல. நான் உள்ளே இறங்கி பார்த்தா, அது கேஸுக்குள்ளே இறங்கி நான் பார்த்தா தான் தெரியும். முதல்ல அவங்க கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதோட டீட்டெயில் நான் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நான் கௌசியை காப்பாற்றினா தான் நான் அடுத்த இந்த கேஸில் நான் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும், சரியா? அதனால் நான் போய்ட்டு கௌசிக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறேன், சரியா? டேய், எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, நீ என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க. கௌசிக்கு என்னடாச்சு? அதெல்லாம் பெரிய கதை ப்ரோ, உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க டைம் இல்லை. எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் வரேன். அபி, அண்ணா பார்த்துக்கோ. தினேஷ் அண்ணன் மட்டும் எதுவும் தெரியக்கூடாது, சரியா? நீ போயிட்டு இந்த இந்த கேஸ் ஃபைலு அப்புறம் அந்த ஃபோட்டோ இது வரைக்கும் மெயினாக பத்திரமா வச்சுக்கோ. எனக்கு ஈவினிங் கம்பல்சரி தேவைப்படும், ஒரு 6 மணி வரைக்கும், சரியா? 6 மணி வரைக்கும் தயவுசெய்து எனக்கு யாரும் கால் பண்ணுறாங்க. நான் எங்கே இருக்கேன்னு எனக்கே தெரியாது, சரியா? தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் வரேன், பாய். இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் உனக்கு என் தம்பிக்கு கல்யாணம். சும்மா உட்காந்து நீதி கண்ணீர் வடிச்சிட்டு ஏதாவது தேக்க கொடுத்துட்டு நீ இங்கேருந்து போகலான்னு நினச்சேன்னு வச்சுக்க, அவன் உயிருக்கு தான் ஆபத்து, சரியா? சும்மா இப்படியே உட்காந்து அழுதுட்டு இருக்காம இத்து போட மூஞ்சிக்கு 80,000 பட்டு போட உனக்கு. சி, வேறு வழி இல்லாமல் வாங்கிட்டு வச்சிருக்க. மரியாதையாக அவன் கட்ட தலையை வாங்கிட்டு அவன் கூட சந்தோஷமாக வாழ்கிற வழியை பாரு. சும்மா தேவையில்லாமல் இனிமேல் எனக்கு அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சித்தி, உங்களை தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை சித்தி, புரிஞ்சுக்கோங்க. எதுக்கு என்ன இப்படி சித்திரவதைப்படுத்துறீங்க? இப்படி சித்திரவதைப்படுத்துறதுல தயவு செஞ்சு கொண்டுடலாமே. நிமிஷம் சாகுற நான் ஒரேடி செத்துட்டு போயிடுவேனே, அணு சாகிறது ஒரேடி செத்துட்டு போயிடுவேனே. உன்னை எதுக்கு தனியாக இங்கே கூப்பிட்டு வந்தேன்னா, கல்யாணத்தில் பிரச்சனை பண்ணலான்னு மட்டும் நினைக்காத, நடக்காத ஒரு காரியம், சரியா? உனக்கு இன்னும் 6 மணி நேரத்தில் கல்யாணம், கோயில் வச்சு தான் கல்யாணம், வேறு யார்ட்டையும் கிடையாது. உனக்கு, என் தம்பிக்கு, இங்கே நான் உங்கள் அப்பாவுக்கு, எனக்கு, சரியா? நம்ம சொந்தக்காரங்க மட்டும் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. ஒன்று அவங்க சொந்தக்காரங்க தெரியும். வேறு யார் மூலயமாவது நீ காப்பாற்றினா பிளான் பண்ணுன அவன் நான் கொண்டுடுவேன். என்னால் முடியும், நானே உங்களை என்னால் இருக்க முடியாது. நான் உயிரோட இருந்தால் தானே இந்த கல்யாணம் நடக்கும். நான் இல்லை, எனக்கு யாரை வச்சு நடத்துறீங்கன்னு நான் பார்க்குறேன். நான் இருக்கிறதுனால தான் ஆதி என்ன கொண்டு நடத்திட்டு இருக்கீங்க. நான் இல்லைன்னா யாரை வச்சு மிரட்டுறீங்கன்னு நான் பார்க்குறேன். ஆதி, என்ன மன்னிச்சிருங்க. ஆதி, உங்களை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டேன்னு என்னால் முடியலை. சாரி, என்ன மன்னிச்சிருங்க. அந்த உலகத்தை விட்டு நான் போகிறேன்.
ஆதி உங்க கூட சந்தோஷமா வாழ நினைச்சாதி பண்ண முடியாத தெரிஞ்சிருச்சு. அவன் கட்டுற தாலியும் கழுத்துல ஏறுறதும் நான் தூக்க கையில் ஏறுறது ஒன்று. என்னால் வாழ முடியாது. எப்படி நீங்க கிடைக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. நான் சந்தோஷமா மனமடைக்க போறேன். கடைசி எனக்கு எது படப்படப்பா இருக்குடி. நான் எப்படி நான் காப்பாத்திருவேன். தயவு செஞ்சு மன தைரியத்தை மட்டும் விட்டுறதடி. உனக்கு நான் இருக்கேன். மன தைரியத்தை விட்டுறதடி. உன்னை வந்து நான் காப்பாத்திருவேன். எப்படி இருந்தாலும் மன தைரியத்தை மட்டும் விட்டுறத கௌசி. நான் வந்துக்கிட்டே இருக்கேன். தயவு செஞ்சு மன தைரியத்தை மட்டும் விட்டுறத கௌசி. விட்டுறதடி. நீ இல்லை நானும் ஒன்றுமே இல்லடி. வந்துட்டடி. இது பக்கத்தில் வந்துட்டு 2 நிமிஷத்துல வந்துடுவேண்டி. ஐயோ தயவு செஞ்சு என்ன விட்டுங்க. எனக்கு கல்யாணத்துல விருப்பமே இல்லை. யாரும் என்னை காப்பாற்ற வேண்டாம். தாலி கட்டுறதுக்கு முடியும். உயிர் போயிடும். என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? தாலி கட்டுட்டா என்னடா பார்த்துட்டு இருக்க முன்னாடியா? தாலி கட்டு. டைம் ஆயிடுச்சுல்ல. அடுத்த மாதிரி விசேஷம்லாம் இருக்குல்ல, போய் பார்க்கணும். போ ஃபஸ்ட் தாலி கட்டு. தைரியம் இருந்தா அவன் கழுத்துல தைரியமே தாலி கட்டுற பார்ப்போம்.